குமரவேல் வந்து யோசிச்சுட்டு இருக்காரு. இத எப்படியே விட்டா சரி வராது. அப்பா வரட்டும் இருக்கு இன்னைக்கு அப்படின்ற மாரி யோசிச்சுட்டு இருக்கும்போதே வந்து சக்திவேல் வீட்டுக்கு வராரு. அப்ப சக்திவேல் வர குமரவேல் வந்து சொல்றாரு, "அப்பா அவங்க கிட்ட தனியா பேசணும்." அப்படின்ற மாரி சொல்றாரு. அப்ப காந்திமதியும் அங்க இருக்காங்க. "என்ன பேசணும்?" அப்படின்ற மாரி கேட்கறாங்க. "இல்ல நான் அப்பா கிட்ட பேசணும்." அப்படின்ற மாரி சொல்றாரு. அப்ப உடனே வந்து காந்திமதி, "எதையாவது வத்தி வச்ச உனக்கு இருக்கு." அப்படின்ற மாரி மிரட்டுறாங்க. அப்ப உடனே வந்து சக்திவேல் வந்து கேட்கிறாரு, "என்னடா நீ ஏதோ பேசணுன்ற, அம்மா வந்து ஏதோ உன்ன மிரட்டுற மாரி இருக்கு. என்ன என்ன விஷயம்? என்ன ஆச்சு வீட்ல?" அப்படின்ற மாரி கேட்கிறாரு. அப்ப "இல்லப்பா இன்னைக்கு எதிர்த்த வீட்டுக்காரங்க நம்ம வீட்டுக்கு வந்தாங்க" அப்படின்னு சொன்னோனே, "யாரு? அந்த பரதேசி குடும்பம். அது எங்க வந்துச்சு?" அப்படின்ற மாரி கத்துறாரு. அப்ப யார் வந்ததுன்னு கேட்க குமரவேல் வந்து சொல்றாரு, "வேற யாரு? உங்க தங்கச்சியும், என் தங்கச்சியும் தான்" அப்படின்ற மாரி சொல்றாரு. "யாரு? கோமதியும், ராஜியுமா?" அப்படின்ற மாரி கேட்கிறாரு. "ஆமா. இவங்க 2 பேரையும் அனுப்பி நோட்டம் பார்க்க விட்டுருப்பான் அந்த பரதேசி பையன். அதுதான் அவன் வேல. அவன் இங்க வரமாட்டான். பயம். நம்மள கண்டாலே அவனுக்கு பயம்" அப்படின்ற மாதிரி சொல்றாரு. "ஆமா பெரிய இவரு, இவர பார்த்து பயப்படுறாங்களாம்" அப்படின்ற மாரி அந்த பக்கம் காந்திமதி வந்து சொல்றாங்க. "ஆத்தா நீ சும்மா இரு" அப்படின்ற மாதிரி அவங்க வாய வந்து மூடுறாரு அவரு. அப்ப உடனே வந்து குமரவேல் வந்து சொல்றாரு, "அப்பா இங்க பேசுறது சரி வராது. நாங்க வெளிய போய் பேசுவோம்" அப்படின்னு சொல்லி வெளிய கூட்டிட்டு போயிட்டு நடந்தத சொல்றாரு. சக்திவேலுக்கு செம்ம கோவம் வருது. "அவ்ளோ தைரியம் வந்துருச்சா அதுகளுக்கு?" அப்படின்ற மாரி கேட்கிறாரு. "அது மட்டும் இல்லப்பா, இன்னொரு விஷயம் நடந்துச்சு. பெரியப்பா வெளியில நின்னு அந்த பாண்டியன் கூட பேசிட்டு இருந்தாரு. நான் என் கண்ணால பார்த்தேன்" அப்படின்ற மாரி சொல்றாரு. அப்ப அண்ணனுக்கு எங்க போச்சு புத்தி? இப்ப கொஞ்ச நாளா இப்படி நடந்துட்டு இருக்காரு. ஏதோ அவன் பையன் வந்து இவருக்காக உதவி பண்ணிட்டான் அப்படின்றதுக்காக அவங்க அவ்வளோ குடும்பத்தையும் ஏத்துக்கிறதா? இத்தன வருஷம் பகை இல்லன்னு ஆயிருமா? அப்படின்ற மாரி சக்திவேல் வந்து கேட்கிறாரு. "அதான்ப்பா எனக்கும் புரியல. இவங்கலாம் போற போக்க பார்த்தா நீங்க எதிர்பார்த்த மாதிரியே பெரியப்பா வந்து சொத்த வந்து அவனுக்கே எழுதி வச்சுருவாரு போல இருக்குப்பா" அப்படின்ற மாரி சொல்லிட்டு இருக்காரு. "விட மாட்டேன். நான் இத விட மாட்டேன். எங்க அண்ணன்?" அப்படின்ற மாரி கத்துறாரு. அப்ப காந்திமதி வந்து சொல்றாங்க, "அவன் இப்ப தான்டா போய் படுத்திருக்கான். அவன போய் டிஸ்டர்ப் பண்ணாத" அப்படின்ற மாரி சொல்றாங்க. "இல்ல, இல்ல அதெல்லாம் இருக்கட்டும். என்கிட்ட பேசிட்டு அவர் போய் படுக்கட்டும்" அப்படின்ற மாரி சொல்லி போய் தூங்கிட்டு இருக்க முத்துவேல வந்து தட்டி எழுப்புறாரு. அப்ப "என்னடா?" அப்படின்ற மாரி முத்துவேல் வந்து எழும்புறாரு. "அண்ணே நீ எனக்கு ஒரு பதில் சொல்லு" அப்படின்ற மாரி கேட்கிறாரு. "என்னடா தூங்குறவன எழுப்பி பதில் கேட்கிற? என்ன விஷயம்?" அப்படின்ற மாரி கேட்கிறாரு. "இல்ல நீ வந்து அந்த பரதேசி பையன் பாண்டியன் கிட்ட பேசிட்டு இருந்தியாமே உண்மையா?" அப்படின்ற மாரி கேட்கிறாரு. "ஆமாடா" அப்படின்ற மாரி சொல்றாரு. "என்னண்ணே சொல்ற? நமக்கும் அவங்களுக்கும் பகைன்னு தெரியும்ல. இன்னைக்கு என்னன்னு பார்த்தா அந்த 2 ஓடுகாலியும் இந்த வீட்டுக்கு வந்துட்டு போகுதுங்க. நீயும் வரவேத்துட்டு இருக்க. அது மட்டும் இல்லாம இப்ப வந்து என்கிட்ட வந்து அவன்கிட்ட பேசுனேன்னு தைரியமா சொல்ற. என்னண்ணே பண்ணிட்டு இருக்க நீ?" அப்படின்ற மாரி கேட்கிறாரு. அப்ப "வார்த்தைய கொஞ்சம் அளந்து பேசுடா" அப்படின்ற மாதிரி அவர் வந்து சொல்றாரு. "என்ன உன் தங்கச்சியையும் புள்ளையும் பேசிட்டேன்னு கோவம் வருதா? இதுக்கு முன்னாடி நீயும் இப்படித்தான் என்ன சொல்லிட்டு இருந்த. இப்ப தான் மாறி போயிருக்க. நான் வந்து அதே மாரி தான் இருக்கேன். ஏன்னே இப்படி பண்ற? அது மட்டும் இல்லாம அவன்கிட்ட உனக்கு என்னண்ணே பேச்சு? நல்ல வேளை குமரவேல் பார்த்தான். இல்லன்னா இது யாருக்குமே தெரிஞ்சிருக்காது. சொல்லுண்ணே என்ன நடந்துச்சு? ஏன் இப்படி மாறி போயிருக்க?" அப்படின்ற மாரி கேட்கிறாரு. அப்ப வந்து முத்துவேல் வந்து சொல்றாரு, "நான் ஒண்ணும் மாறலடா. நீ தான் சும்மா டென்ஷன் ஆயிட்டு இருக்க. அவங்க பையன் வந்து எனக்கு அவ்வளோ ஹெல்ப் பண்ணியிருக்கான். அதனால நான் வந்து நன்றி சொன்னேன் அவர்கிட்ட. அது மட்டும் தான். வேற ஒண்ணுமே நடக்கல. அது மட்டும் இல்லாம என் ஹெல்த் எப்படி இருக்கு அப்படின்ற மாரி கேட்டாரு. அவ்வளோதான்" அப்படின்ற மாரி சொன்னாரு. "என்ன கேட்டாரு, வந்தாரு, போனாரு ஒரே மரியாதையா இருக்கு. என்ன உங்க மாப்பிள்ளைக்கு மரியாதை குடுக்குறியா?" அப்படின்ற மாரி கேட்கிறாரு. "நீ ஒண்ணுடா சும்மா இரு" அப்படின்ற மாரி சொல்லிட்டு இருக்கும்போது வடிவு உள்ள வராங்க. உள்ள வந்துட்டு அவர் இப்பதாங்க அசதியா படுத்தாரு. அவர போய் எழுப்பி என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்ற மாரி கேட்கறாங்க. "இல்ல நீங்க எல்லாரும் சேர்ந்து அந்த குடும்பத்த இந்த வீட்டுக்குள்ள எடுக்க பார்க்கிறீங்களா? என்னண்ணே சொத்த எதுவும் பிரிச்சு குடுக்க பிளான் பண்ணிட்டியா?" அப்படின்ற மாரி கேட்கறாரு. இவன் ஒருத்தன் எப்ப பார்த்தாலும் சொத்து சொத்துன்னு அலைஞ்சுகிட்டே இருக்கான். "கொஞ்ச நேரம் வாய மூடேன்டா" அப்படின்ற மாரி முத்துவேல் வந்து கொஞ்சம் டென்ஷன் ஆகுறாரு. ஆகுற நேரம் அவருக்கு கொஞ்சம் இயலாம வருது. அப்ப உடனே வந்து வடிவுக்கு கோவம் வந்துருச்சு. "என்ன தம்பி நீங்க எப்படி பண்ணிட்டு இருக்கீங்க? அவர் ஏற்கனவே வந்து இயலாம இருக்காரு. இப்பதான் ஆப்பரேஷன் பண்ணிட்டு வந்து இன்னும் 2 நாள் கூட ஆகல. அவர வந்து இவ்ளோ கரைச்சல் குடுத்துட்டு இருக்கீங்களே! கொஞ்சம் அவர நிம்மதியா ரெஸ்ட் எடுக்க விடுங்களேன்" அப்படின்ற மாரி கத்து கத்துன்னு கத்துறாங்க. அப்ப சக்திவேலுக்கு என்ன கதைக்கிறதுன்னு தெரியல. அப்படியே வெளிய வந்துடுறாரு. வெளிய வந்துட்டு குமரவேல்ட்ட சொல்றாரு, "பாத்தியா அவங்க குடும்பத்த பத்தி பேசுனோனே இவங்களுக்கு இவ்ளோ கோவம் வருது. இதெல்லாம் இப்படியே விடக்கூடாதுடா" அப்படின்ற மாரி சொல்லிட்டு அவர் அங்கருந்து அப்படியே கிளம்பி போறாரு. இந்த சீன் அப்படியே போயிட்டு இருக்கு. அந்த பக்கம் வந்து கோமதிய காட்டுறாங்க. கோமதி ஒரு மாதிரியா யோசிச்சுக்கிட்டே இருக்காங்க. அப்ப ராஜி போய் கேட்கறாங்க, "என்ன யோசிக்கிறீங்க அத்த?" அப்படின்ற மாரி கேட்க, "இல்ல மயிலு பத்தி நாங்க யோசிக்கவே இல்லையே. நாங்க அங்க இங்கன்னு பிஸியா போயிட்டோம். மயிலு என்ன பண்றான்னே தெரியலையே. நம்ம வீட்டு வாரிசு சுமந்துட்டு இருக்கா. என்ன கண்டிஷன்னே தெரியலையே" அப்படின்ற மாரி சொல்றாங்க. அப்ப மீனாக்காட்ட கேட்டா தெரியும் அப்படின்ற மாரி சொல்லிட்டு மீனாக்கு வந்து ஃபோன் பண்றாங்க. அப்ப மீனாட்ட கேட்க சொல்றாங்க மீனா, "இல்ல அவங்க நல்லா தான் இருக்காங்க. இன்னும் வந்து வேலைக்கு போயிட்டு தான் இருக்காங்க. அவங்க வந்து ரெஸ்ட் எடுக்கணும். ஆனா வேலைக்கு போறாங்க. ஏன் அப்படின்னா வீட்ல பண பிரச்சனை இருக்கு எல்லாருக்குமே தெரியும். அவங்க வீட்ல யாரையும் நம்பி சரி வராது. அதனால அவங்களே வந்து இன்னும் வேலைக்கு போயிட்டு தான் இருக்காங்க. ரொம்ப கஷ்டமான வேலை தான் போல இருக்கு. பாவம்" அப்படின்ற மாரி சொல்லிட்டு இருக்காங்க. இது வந்து கேட்டோனே கோமதிக்கு வந்து மனசு கேட்கல. ஒரு மாரி சோகமா இருக்காங்க. அப்ப அந்த டைம் பார்த்து பாண்டியன் வராரு. பாண்டியன் கிட்ட நடந்தத சொல்றாங்க. பாண்டியன் சொல்றாரு, "என்ன இருந்தாலும் அது நம்ம வீட்டு வாரிசு அந்த பொண்ணு சுமந்துட்டு இருக்கு. அப்படியெல்லாம் விடக்கூடாது. நான் கொஞ்சம் பணம் தாரேன். கொண்டு போய் அவட்ட குடுத்துட்டு வா. இப்படி மாசம் மாசம் குடுத்துருவோம்" அப்படின்ற மாரி சொல்றாரு. "சரிங்க தாங்க" அப்படின்ற மாரி சொல்லிட்டு அந்த பணத்த வாங்கிட்டு நேரா கோமதி வந்து அங்க போறாங்க. அங்க அதாவது மயிலு வீட்டுக்கு போறாங்க. மயிலு வீட்டுக்கு போவும் மயிலு அங்க இல்ல. மயிலோட அம்மா தான் இருக்காங்க. "வாங்க எங்க இந்த பக்கம்?" அப்படின்ற மாரி கேட்கறாங்க. "மயில் இல்லையா?" அப்படின்ற மாரி கேட்கறாங்க. "இல்ல. இப்ப எதுக்கு மயிலு?" அப்படின்ற மாரி கத்துறாங்க. அப்ப அவங்க சொல்றாங்க, "நான் உங்க கூட சண்டை போடுறதுக்குலாம் வரல. நான் மயில பார்க்கறதுக்காக தான் வந்தேன். அதான் 2 பேருமே சேர்ந்து வாழ விருப்பம் இல்ல. பிரிய போறோம் அப்படின்னு சொல்லி முடிவு எடுத்துட்டாங்களே. இப்ப என்னத்துக்கு நீங்க
இங்க வந்திருக்கீங்க?" அப்படின்ற மாரி கேட்குறாங்க. அப்ப அவங்க சொல்றாங்க, "என்னதான் இருந்தாலும் எங்க வீட்டு வாரிச வந்து உங்க பொண்ணு சுமந்துட்டு இருக்கா. அப்படியெல்லாம் சும்மா விட முடியாது. இந்த பணத்த வந்து மயில்கிட்ட குடுத்துருங்க." அப்படின்ற மாரி குடுக்குறாங்க. "அதெல்லாம் வேணாம். உங்க பணத்த நம்பியா நாங்க இருக்கோம்." அப்படின்ற மாதிரி பாக்கியம் வந்து கத்துறாங்க. அப்ப உடனே வந்து கோமதி வந்து சொல்றாங்க, "இப்படி கத்தி எதுவுமே ஆகப் போறதில்ல. இந்த பிடிங்க." அப்படின்ற மாரி பணத்த குடுக்குறாங்க. அவங்க வந்து வாங்குற மாதிரியே தெரியல. அப்ப உடனே வந்து பணத்த மேசையில வச்சுட்டு சொல்றாங்க, "இது மயிலு வந்தோனே குடுத்துருங்க." அப்படின்ற மாரி சொல்ட்டு அங்கருந்து கெளம்பி ஆட்டோல போறாங்க. இவங்க போறத வந்து மயிலு பாத்துட்டாங்க. அப்ப நேரா வீட்டுக்கு வராங்க. "என்ன என் மாமியார் இங்க வந்துட்டு போறாங்க. என்னவா?" அப்படின்ற மாரி கேட்க, பாக்கியம் எதையோ மறைக்கிறாங்க. என்ன அப்படின்னு பார்த்தா பணம். இந்த பணத்த யார் உங்களுக்கு குடுத்தது அப்படின்னு கேட்க, அவங்க அப்படியே பம்முறாங்க. திருப்பி திருப்பி கேட்க, "இல்ல உன் மாமியார் தான் வந்து உன் செலவுக்கு தேவைப்படும் அப்படின்னு குடுத்துட்டு போனாங்க. இனிமே மாசம் மாசம் கொண்டாந்து குடுத்துடுறேன் அப்படின்ற மாரி சொல்லியிருக்காங்க." அப்படின்னு சொல்றாங்க. இத கேட்டோனே மயிலுக்கு செம்ம கோவம் வருது. "நான் என்ன அவங்க பணத்த நம்பியா இருக்கேன்? இங்க குடுங்க அந்த பணத்த." அப்படின்ற மாரி புடுங்க பாக்குறாங்க. ஆனா பாக்கியம் வந்து அந்த பணத்த குடுக்குற மாரி தெரியல. மயிலு வலுக்கட்டாயமா அந்த பணத்த புடுங்கி, "நான் கொண்டு போய் குடுக்க போறேன்." அப்படின்ற மாரி சொல்ட்டு நேரா போறாங்க அங்க பாண்டியன் வீட்டுக்கு. போய் கதவ தட்டுறாங்க. கதவ தட்ட கோமதி தான் கதவ திறக்குறாங்க. அப்ப "என்ன மயிலு இந்த பக்கம்?" அப்படின்ற மாரி கேட்க, "நீங்க பணம் கொண்டாந்து குடுத்துட்டு போனீங்க. எனக்கு உங்க பணம் தேவல்ல." அப்படின்ற மாரி சொல்லிட்டு பணத்த திருப்பி குடுக்குறாங்க. "எதுனாலும் என்னையும், என் குழந்தையும் நானே பாத்துக்கிறேன். எனக்கு இந்த பணம் தேவல்ல. நானே வேணாம்." அப்படின்னு சொல்லி அவர் முடிவெடுத்துட்டாரு. அதுக்கு பிறகும் உங்க பணத்த வாங்குனேன் அப்படின்னா, எனக்கு அது மரியாதை இல்ல அப்படின்ற மாதிரி குடுத்துட்டு அப்படியே திரும்பி போறாங்க. அப்ப மயிலு மயிலு அப்படின்ற மாரி கோமதி வந்து கூப்பிடுறாங்க. அப்ப மயிலு வந்து திரும்பி பார்க்குறாங்க. என்ன அப்படின்னு கேட்க, "அவன் அப்படி பண்ணான் அப்படின்றதுக்காக நீ வந்து நம்ம எல்லாரையுமே வெறுத்துருவியா?" அப்படின்ற மாரி கேட்குறாங்க. "நான் யாரையும் வெறுக்கல அத்த. நான் யாரையும் வெறுக்கல. ஆனா, அவர் அப்படி ஒரு முடிவு எடுத்ததுக்கு பிறகு, அவர் வீட்ல இருந்து இந்த பணம் எனக்கு வேணாம். எனக்கு அந்த பணம் வேணாம். எனக்கு நான் உழைக்கிறேன். நான் என்னையும் பார்த்துப்பேன், என் குழந்தையும் பார்த்துப்பேன், ஏன் என் வீட்டையும் நான் பார்த்துப்பேன். அதனால எனக்கு இதெல்லாம் வேணாம். நான் இத்தன நாள் நெறைய பொய் சொல்லியிருப்பேன். ஆனா இது பொய் கிடையாது. உண்ம. எனக்கு இது வேணாம்." அப்படின்ற மாரி சொல்ட்டு அங்கருந்து கிளம்பி போறாங்க அப்படியே. அப்ப கோமதி ஒரு மாதிரியா சோகமா வந்து அவங்கள பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அப்படியே அந்த டைம் பார்த்து பாண்டியன் வாராரு. அப்படியே மயிலு போறதையும் பார்த்துட்டு அப்படியே தான் வந்து இறங்குறாரு. இறங்கிட்டு, "இந்த பொண்ணு ஏன் இங்க வந்துட்டு போகுது?" அப்படின்ற மாரி கேட்குறாரு. "நான் வந்து அந்த பணத்த கொண்டு போய் குடுத்தேன்ல, நீங்க குடுத்து விட்டீங்க." "ஆமா. அது வேணாம் அப்படின்னு சொல்லி திருப்பி கொண்டு வந்து குடுத்துட்டு போயிருச்சு." அப்படின்ற மாரி சொல்றாரு. "என்ன இது? ஏன் அப்படி பண்றா?" அப்படின்ற மாரி கேட்க, "இல்ல அது சரவணனே வேணான்னு முடிவெடுத்துட்டானா, அதுக்கு பிறகு எங்க வீட்டு பணம் எதுக்கு?" அப்படின்ற மாரி சொல்லி குடுத்துட்டு போறா அப்படின்ற மாரி சொல்றாரு. அப்ப நம்ம வீட்டு வாரிச தானே அந்த பொண்ணு சுமந்துட்டு இருக்கா. எவ்வளோ கஷ்டப்பட்டுட்டு இருப்பா. அவளுக்கு தேவை அப்படின்னு தானே குடுத்து விட்டோம். ஆனா அவ இப்படி பண்ணிட்டு போறாளே! இருந்தாலும் அந்த பொண்ணு ரொம்ப மாறிடுச்சுல அப்படின்ற மாரி சொல்றாரு. ஆமாங்க ரொம்ப மாறிடுச்சு. ஆனா அந்த சரவணா தான் ஏன் இப்படி பண்ணிட்டு இருக்கான்னு தெரியல. வேணவே வேணான்னு நிக்கிறான். அந்த பொண்ணு மாறிடுச்சு மறுபடியும் ஏத்துப்பான் அப்படின்னு பார்த்தா, ஏத்துக்க மாட்டேங்கிறான். இது பார்த்தா அப்படின்னு சொல்லி அவளும் இது வேணாம் நாங்க டிவோர்ஸ் வாங்கிக்கிறோம் அப்படின்ற மாரி முடிவு எடுத்துட்டா. இனிமே இவங்க 2 பேரும் எப்படி சேர்த்து வைக்கிறேன்னே தெரியலங்க அப்படின்ற மாதிரி புலம்பிட்டு இருக்காங்க கோமதி. அப்ப பாண்டியன் வந்து சொல்றாரு, "எடுப்போம். ஒரு நல்ல முடிவா எடுப்போம். சரவணன் கிட்ட நானும் பேசுறேன் இத பத்தி." அப்படின்ற மாரி சொல்லிட்டு இருக்காரு. இங்க இந்த சீன் போயிட்டு இருக்கு. அப்படியே வந்து அந்த பக்கம் வந்து மீனாவ காட்டுறாங்க. மீனா உட்காந்து யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா, அவங்களுக்கு வந்து நெறைய சந்தேகம். அதாவது திடீர்னு வந்து செந்தில் வந்து இவ்வளோ பெரிய அமௌண்ட்டுக்கு வந்து அவங்களுக்கு வந்து வளையல் வாங்கி குடுத்தது பயங்கர சந்தேகமா இருக்கு. அப்படியே யோசிச்சுக்கிட்டே இருக்காங்க. இவர்கிட்ட இவ்வளோ பணம் கிடையாது. அன்னைக்கும் வந்து ஏதோ சீட்டு போட்டேன் அது இதுன்னு சொல்றாரு. அது மட்டும் இல்லாம இதுக்கு முன்னாடி அவங்க அப்பா கிட்ட வந்து பணத்த திருப்பி குடுக்குறதுக்கும் அவர் தான் பணம் குடுத்தாரு. அப்படி நெறைய பணம் இவருக்கு எங்க வந்துச்சு? இவர் வாங்குற சம்பளத்துல வந்து முக்காவாசிய என்கிட்ட குடுத்துடுறாரு. அதுல கொஞ்சம் தான் மிஞ்சுது. அதுக்கு பிறகு எப்படி இவ்வளோ சேர்த்து இவ்வளோ பண்ணியிருக்காரு? எனக்கு சந்தேகமா இருக்கு அப்படின்னு யோசிக்கிறாங்க. யோசிச்சுட்டு அன்னைக்கு கபட்ல வந்து நெறைய பணம் கிடந்துச்சு. அப்ப கேட்டதுக்கு வந்து இவர் வந்து ஏதோ காரணம் சொல்லி தப்பிச்சாரு. நான் ஒருக்கா பார்க்கணும் அப்படின்னு சொல்லி கபட்ட திறக்குறாங்க. கபட்ட திறக்க கபட்ல பெருசா பணம் இருக்க மாரி தெரியல. அப்போ ஒரு ட்ராயர் மட்டும் மூடியே இருக்கு. லாக் பண்ணியிருக்கு. அதுக்கான கீய வந்து தேடுறாங்க கிடைக்கல. தேடி தேடி பார்த்து ஒரு வழியா வந்து இந்த கீய எங்கேயோ ஒளிச்சு வச்சிருக்காரு செந்தில். அப்ப அத எடுத்து திறந்து பார்க்குறாங்க. திறந்து பார்த்தா, அந்த ட்ராயர் ஃபுல்லாவே பணம். அடுக்கி வச்சிருக்காரு செந்தில். இத பார்த்தோனே அவங்களுக்கு பயங்கர ஷாக்கு. "என்னடா இது இவ்ளோ பணம் எப்படி வந்துச்சு? இவர் என்ன பண்ணிட்டு இருக்கான் இந்த மனுஷன்?" அப்படின்ற மாரி கோவம் வருது அவங்களுக்கு. அப்ப உடனே வந்து அவ்வளோ பணத்தையும் எடுத்து கொண்டு போயிட்டு, அவங்க வந்து டேபிள்ல வச்சுட்டு அப்படியே உட்கார்ந்திருக்காங்க. செந்தில் வரட்டும், இன்னைக்கு இருக்கு அப்படின்ற மாரி இருக்காங்க. அந்த டைம் பார்த்து செந்தில் வந்து கதவ தட்டுறாரு. இவங்க அப்படியே கோவமா போய் கதவ திறக்குறாங்க. அப்ப கேட்குறாரு, "என்னடி இவ்ளோ கோவமா இருக்க? கொஞ்சம் வேலைக்கு போயிட்டு புருஷன் வரான். கொஞ்சம் சிரிச்ச முகத்தோட வரவேற்கலாம்ல." அப்படின்ற மாரி சொல்லிட்டு உள்ள வாராரு. பார்த்தா பணத்த பார்த்துட்டு ஷாக் ஆகுறாரு. அப்படியே தலையில கைய வச்சுட்டு உட்கார்றாரு. மீனா பக்கத்துல உட்கார்ந்துட்டு கேட்கறாங்க, "சொல்லுங்க இந்த பணம் எங்கிருந்து வந்துச்சுன்னு சொல்லுங்க." அப்படின்ற மாரி கேட்கறாங்க. செந்திலால எதுவுமே பேச முடியல. அப்படியே அமைதியா இருக்காரு. அப்ப அமைதியா இருந்தா சரி வராது. "சொல்லுங்க இந்த பணம் எங்கிருந்து வந்துச்சுன்னு சொல்லுங்க. சொல்லப் போறீங்களா? இல்ல நான் வந்து அத்தைக்கு ஃபோன் பண்ணி சொல்லவா?" அப்படின்ற மாரி கேட்கறாங்க. "இல்ல, இல்ல அம்மாக்கு எடுக்க வேணாம், அம்மாக்கு எடுக்க வேணாம்." அப்படின்ற மாரி சொல்றாரு. அப்ப கேட்கறாங்க, "சொல்லுங்க. இப்ப இந்த பணம் எங்கிருந்து வந்துச்சுன்னு சொல்லுங்க." அப்படின்ற மாரி கேட்கறாங்க. அப்ப அவர் வந்து சொல்றாரு, "இப்படி லஞ்சம் வாங்கினேன்." அப்படின்றத வந்து ஒத்துக்கிட்டாரு. இத கேட்டோனே மீனாக்கு அப்படி ஒரு கோவம் வருது. கண்ணெல்லாம் சிவக்குது. "என்ன பண்ணி வச்சிருக்கீங்க நீங்க?" அப்படின்ற மாரி கத்து கத்துன்னு கத்துறாங்க. அப்ப சொல்றாங்க, "நான் வந்து ஆரம்பத்துல வேணான்னு தான் சொன்னேன். உங்க அப்பா தான் கேட்கல." அப்படின்ற மாரி சொல்றாங்க. "எங்க அப்பாவா? எங்க அப்பா எதுக்கு உங்கள வந்து தவறான வழிக்கு சொல்லுவாரு? அப்படியெல்லாம் பண்ணியிருக்க மாட்டாரு. நீங்க வந்து
இப்படி லஞ்சம் வாங்குனதுக்கு எங்க அப்பா மேல பழிய போடுறீங்களா? அப்படின்ற மாரி கேட்குறாங்க. அப்ப வந்து இல்ல உங்க அப்பா தான் சொன்னாரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே, இருங்க நான் என் அப்பாக்கே ஃபோன் பண்றேன் அப்படின்ற மாதிரி அவங்க அப்பாவுக்கு வந்து ஃபோன பண்றாங்க. அப்படியே இந்த எபிசோட வந்து முடிக்கிறாங்க. இப்படித்தான் நெக்ஸ்ட் வீக் எபிசோட்ஸ் போகும் அப்படின்னு சொல்லி நாங்க பிரெடிக்ட் பண்ணியிருக்கோம். எங்களுடைய இந்த பிரெடிக்ஷன்ஸ் எப்படி இருக்கு அப்படின்னு உங்களுடைய கருத்துக்கள கீழ கமெண்ட்ஸ் வாயிலாக தெரிவிச்சுக்கங்க. மேலும் பிரெடிக்ஷன்ஸ பெற்றுக்கொள்ள எங்க சேனல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி இணைந்திருங்க. தேங்க் யூ.